சில பேர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசாம பேசாம. நீ உட்காரு, இது இப்படி பண்ணாத, உட்காந்துக்கிறது, தண்டால் எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் கொஸ்டின் கேட்கறதும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து வைஸ் வர்சாவா இருந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு மாயா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நீங்க 10 பேருமே செலக்டட் தான் அப்படின்னு ஒரு ஆட்டம் குதி பற எல்லாரையும் விட மாயா தான் இங்க அங்கேயும் ஓடிட்டு. மாயா சும்மாவே சொல்ல வேண்டாம், ஷின்சானுக்கு மேல பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட் வந்து கத்திட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா பதில் சொல்ற மாதிரி தெரியல. இங்க வந்து கத்தி 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 அவங்க என்ன சொல்ல வராங்கறதே புரியல, என்ன சென்ஸ்ல சொல்றாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. 3 நிமிஷம் டைம்ல ஒரு கண்டஸ்டன்ட்க்கு 5 செகண்ட் கட்டியிருப்பாங்க. ஆமா, ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கிறது மட்டும்தான் வருது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் 7. ஸோ எஸ், இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 வரைக்கும் அந்த டாப் 50ல இருந்து சில கண்டஸ்டன்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமான எபிசோட் தான் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடா இருந்துச்சு. ஸோ இந்த 21 பேர்ல இருந்து 10 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த 10 பேர் செலக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ ஜட்ஜஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி எல்லாருக்கும் அவுட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின் பென் இதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கான டாஸ்க். அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க என்ன மாதிரியான ஆன்சர் பண்றீங்க அதை வச்சு தான் வந்து உங்களோட சக கண்டஸ்டன்ட்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் ஒரு டிபேட் மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னா 1-on-1 அந்த மாதிரி இல்லாம 1-20 ஆமா, மொத்தம் 21 பேர் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு நிக் நேம் வைக்கணும்னா நீங்களே என்ன வச்சுப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்ணுவீங்க, ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களை எடுக்கணும் அப்படின்றது. இதுதான் ஏற்கனவே கேட்டாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே மாயா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லாத விஷயத்த சொல்லணும், நீங்க இது வரைக்கும் எது இந்த ஸ்டேஜ்ல சொல்லாத நீங்க எழுதணும், நாங்களே பார்த்துட்டு இது யாருப்பா இது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு ஒரு கொஸ்டின். ஆமா, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஆமா, எழுதுனதுதான் எழுதுவாங்க, சொன்னதுதான் சொல்லுவாங்க, ஒரு ரீசன் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, எந்த காரணத்துக்காக மக்கள் உங்களை வெறுப்பாங்க அப்படின்றதையும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுக்கு வந்து அவங்க என்ன பதில்லாம் எழுதுறாங்க அது அவங்களே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 21 பேரும் வந்து எழுதிட்டு அவங்க வந்து ஒருத்தரா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்களே வந்து அந்த பேப்பர்ல இருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா சொல்லிட்டு கூட இருக்க அந்த மத்த கண்டஸ்டன்ட் வந்து அதுல இருந்து क्वेश्चंस கேட்கணும். எஸ், எப்படின்னா நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி டிபேட் மாதிரி நடக்கும். 3 மினிட்ஸ் டைம் இருக்கும். இந்த 3 மினிட்ஸ் டைம்ல அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே இவர் வந்து கரெக்டா டேக்கிள் பண்றாரா, இவர் வந்து கரெக்டா வந்து அந்த ஆன்சர் சொல்றாரா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்பரா பேசுறாரா, அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் உங்களை நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொன்னாங்க. இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா, கத்துனாதான் வந்து இது அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அவங்களும் வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கறவங்களும் கத்துறாங்க, ஆன்சர் சொல்றவங்களும் பொறுமையா சொல்லாம இல்ல பொறுமையா இல்ல அப்படின்னு எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அவங்க சொல்றது அப்படி கிடையவே கிடையாது. கோவமா கத்தி ஏதோ வெறுப்பா சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சண்டை மாதிரி தான் போச்சு. ஒரு டிபேட் மாதிரி நீட்டா இல்ல. டிபேட் மாதிரி தான். சில பேர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசாம நீ உட்காரு, இது இப்படி பண்ணாத, உட்காந்துக்கிறது, தண்டால் எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் கொஸ்டின் கேட்கறதும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து வைஸ் வர்சாவா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஜட்ஜஸும் வந்து பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு அடிச்சுக்காங்கப்பா, நீங்க பண்றதுதான் பதில், நீங்க நல்லா கொஸ்டின் கேட்டீங்க, நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியா வந்து 21 பேரையும் வந்து சொன்னாங்க. இதுல இருந்து நாங்க 5 பேர் தான் செலக்ட் பண்ணோம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 10 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எல்லாரோட மூஞ்சிலையும் பார்க்கணுமே, அப்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கண்டஸ்டன்ஸ்ல பேசினவங்களை பாத்தீங்கன்னா வந்து சில பேர் நல்லா பேசினாங்க, சில பேர் வந்து அவங்க என்ன பேசினாங்க அவங்களுக்கும் தெரியல, ஜட்ஜஸ்க்கும் புரியல. சில பேர்லாம் வந்து கரெக்டா வேலிடான பாயிண்ட் டு த கோரா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லாருமே பேசி முடிச்சுட்டு ஜட்ஜஸ் வந்து ஓகே, இதுல வந்து நீங்க 10 பேர் சொல்லியிருந்தோம், ஆனா நீங்க பண்றதெல்லாம் 5 பேர் அனுப்புனா போதும் அப்படின்னு எங்களுக்கே தோணுது. ஏன்னா அவ்வளவு அழகா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் சொன்னாங்க. ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, உங்களுக்கான டேலண்ட் இல்ல, நாங்க செலக்ட் பண்றோம்னா நீங்க பெஸ்டா பண்ணீங்கன்னு அர்த்தம் கிடையாது, சரி இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வந்து குரூப்பா வந்து நீங்க இருங்க, அதுல இருந்து நாங்க ஒருத்தர் 2 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாரு இருக்கீங்க, யாரு ரிஜெக்ட் ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தரா வந்தாங்க. வந்தோடனே வந்து சில பேர்ட்ட யார் போகணும்னு நினைக்கிறீங்க, யார் போவாங்க அப்படின்னு நம்ம பிக் பாஸ் உள்ளே பார்த்துருக்கோம். எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ சொல்லுங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபர்ஸ்டே வந்து 2 பேர் அமுச்சு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சா அமுச்சு விட்டுட்டு ஒரு 10 பேர் கடைசியில வச்சிருந்தாங்க. அந்த 10 பேர்ல இருந்து 5 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம். யார் மேல அந்த ஸ்பாட் லைட் விழுதோ
அவங்க தான் வந்து செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் அள்ளு விட்டுச்சு அந்த 10 பேருக்குமே. அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடயே பிக் நின்னுட்டு பாஸ்ல இருந்தாங்க. அந்த வீக்கெண்ட் எல்லாம் வரும் பாத்தீங்களா, யாரா அது எலிமினேட் ஆக போறான்னு அந்த அந்த டைம் அந்த அவங்க ஒரு எஸ்எஃப்எக்ஸ் அந்த சவுண்ட் ஆமா. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு செம்மையா இருந்தது அதெல்லாம் கேட்கும்போது. ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு டென்ஷனே இல்லைனா கூட அவங்க பேசுற பேச்சுக்கும் இதுதான் அவங்களுடைய கடைசி மொமெண்டா இருக்க போகுது, இதுதான் உங்க பயணம் இத்தோட முடிய போகுது அப்படின்ற சொல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களை ஒரு கண்டஸ்டன்ஸை பீதியிலே வச்சிருக்கணும். அதுதான் வந்து பிக் பாஸ் உடைய ஹைப்பே. மக்களையும் சரி கண்டஸ்டன்ஸையும் தெரியும். நீ வந்து யோசிக்கவே கூடாது, நினைக்கிறது வந்து ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு இருக்கும். எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு மொமெண்ட்லாம் இருக்குன்றது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி திடீர்னு மாயா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நீங்க 10 பேருமே செலக்டட் தான் அப்படின்னு என்ன ஒரு ஆட்டம் குதி பற எல்லாரையும் விட மாயா தான் இங்க அங்கேயும் ஓடிட்டு மாயா சும்மாவே சொல்ல வேண்டாம், ஷின்சானுக்கு மேல பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க இருந்து அந்த மூலையில இந்த மூலையில இருந்து ஓடிட்டு இருந்தாங்க பயங்கரமா. ஸோ சில ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ட்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து இவங்க ப்ராப்பராகவே செலக்ட் பண்ணல. ஏன்னா சில ஜட்ஜஸே வந்து சில கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து டிஸ்ஆர்கியூவா பேசியிருக்கீங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களே ஒரு புரிதல்ல கிடையாது. எந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்க? இப்போ டிபேட் பண்ணோம். இதுல இருந்து யார் செலக்ட் பண்ணுவா? நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த ஸ்பாட்டே ஒன்று சொல்லணும்ல. இவங்களுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில சோஷியல் மீடியாவில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. மக்களும் வந்து இந்த ஷோவை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, பார்க்கணுமா, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் பாக்குறாங்க. ஏன் தெரியுமா அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கே தெரியல எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு. சோ வரவங்க எல்லாமே கூட ரொம்ப தெளிவே இல்லாம என்னமோ பேசணும், கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் வராங்களே தவிர, எனக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேள்வி, பிக் பாஸ்க்குள்ள ஏன் போனோம், ஆப்பர்ச்சுனிட்டி வருது போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். இது சுத்தி தான் இருக்கு. பிக் பாஸ்க்குள்ள நீங்க ஏன் போணும், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு நாங்க போறதுக்குன்ட்டு. பட் ட்வின்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் பார்த்தோன்னே ட்வின்ஸ் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா அவங்க வந்து நாங்க ட்வின்ஸா இருக்கோம் அதனால உள்ள போகணுன்றாங்க. கரெக்டா ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டாரு அரவிந்த்ன்றவர். நீங்க ட்வின்ஸ் ஓகே, உங்க இண்டிவிஜுவலா என்ன டேலண்ட் இருக்கு உங்களுக்கு, ட்வின்ஸை தாண்டி நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா நாங்க வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், அதுதான் அந்த இது என்னன்னு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டிருக்காங்க. ஸோ ட்வின்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸும் நான் இந்த ஒரு ரீசனுக்காக உள்ள போகணும்னா அதை வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து இது இல்லைன்னா நீ போக மாட்டியா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உள்ள போகணும்னா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு நீ வெளியே சேர்த்துக்கலாம்ல, அப்புறம் உள்ள போறாங்க. இவ்வளவு நாள் எப்படி ஜட்ஜஸ் வந்து அவங்க சொல்ற விஷயத்த வந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் அந்த 20 பேருமே வந்து அந்த ஒரு ஆளை வந்து போட்டு தாக்குனாங்க, டப்பு 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 டப்புன்னு. ஆனா நல்லா ஓரளவுக்கு நல்லா டேக்கிள் பண்ணி கத்தி சத்தம் போட்டு ஊன்ட்டு ஏதோ ஒண்ணு மேட்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது வந்து மணிவண்ணன் அண்ணா தான். எல்லாருமே போட்டா அவர் வந்து சொல்லும் போதே அவரு யாரு ராஜு வந்து ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்லிருப்பாரு, வீட்டுல ஒருத்தர் அடிக்கே வந்து அழுதுருவீங்க, இங்க வந்து எல்லாரும் உங்களை போட்டு அடிக்க போறாங்க, என்ன பண்ண போறீங்க தெரியல. ஆனா அவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் பேசுறப்பயும் எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் சொன்னாரு. அந்த கொஸ்டின் கேட்கறப்பயும் வந்து அவர் தான் வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலா அவங்க பேசின பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டா ஆப்போசிஷனா ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்றதுக்கு ஏன் நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க, இது அவங்க சொன்ன பதில்ல இருந்து இது கரெக்டா இருக்காது, இப்படி சொல்றீங்க கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்கீங்க அப்படின்னு பேசுறது தானே கரெக்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட் வந்து கத்திட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா பதில் சொல்ற மாதிரி தெரியல. இங்க இருந்து பார்க்கும்போது கத்தி 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 அவங்க என்ன சொல்ல வராங்கறதே புரியல, என்ன சென்ஸ்ல சொல்றாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. 3 நிமிஷம் டைம்ல ஒரு கண்டஸ்டன்ட்க்கு 5 செகண்ட் காட்டியிருப்பாங்க. ஆமா, ஆரம்பிக்கிறாங்க முடிக்கிறது மட்டும்தான் வருது. நடுவுல வந்து எடிட்டர் தான் ரொம்ப பாவம், எப்படி எடிட் பண்ணி ஒரு எபிசோட தேத்திருக்காருன்றதே வந்து தெரியல. சோ 21 பேர்ல கடைசியா செலக்ட் ஆன 10 பேர் யார் அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் பாத்துறலாம். எஸ், சுகுமார், ஐட் கார்த்தி, கரிஷ்மா, பிரியங்கா பால், அதுக்கப்புறம் ஜார்ஜ், இவங்க 5 பேர் செலக்ட் பண்ணிருந்தாங்க. இன்னும் 5 பேர் அதுக்கப்புறம் வந்து அரவிந்த், அபிநயா, சரண்யா, சம்யுக்தா அண்ட் மணிவண்ணன், இவங்க 5 பேரையும் செலக்ட் பண்ணோம். மொத்தம் 10 பேர். சோ இந்த 10 பேரை தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் செலக்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்து வரப்போற வாரங்கள்ல மாசான இன்னும் சில ரவுண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. இது எண்டு கிடையாது. இதுல சில ரவுண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இதுல வந்து ஒரு 5 பேர் ஆக்குவாங்க, ஒரு 10 பேர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களிடையே ஒரு ஓட்டிங்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் காமன் மேன்ல எக்ஸைட்டிங்கா காத்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு, என்ன நிறை குறைகள் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த எபிசோட் பார்த்திருப்பீங்கன்னா இந்த எபிசோட் 7ல உங்களுடைய கருத்துக்கள், இது சரி இது தவறு, இந்த மாதிரி செலக்ஷன்லாம் இருக்கவே கூடாதேப்பா, இவங்கெல்லாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வரப்போற வாரங்கள், வரப்போற காமன் மேன் எபிசோட்ஸ் எல்லாமே தரமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸா அப்படிதான் தெரிக்க விட போதா, நல்லா இருக்காளா இல்லையா, இல்ல இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான் இருக்க போதான்ற எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதே மாதிரி அடுத்த எபிசோட ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்களுடைய தனுஷ் மற்றும் அகிலா. Thank you.